الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله، وما أصابك من سيئة فمن نفسك، وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: لا عدوى ولا سفر ولا طير ولا هام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தருகிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வருட திறப்பில் இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் சஃபரை குறித்துள்ள தவறான புரிதல்களை குறித்தும் மூட நம்பிக்கைகளை குறித்தும் அறியாமை காலங்களில் இருந்து வந்த பழக்க வழக்கங்களை குறித்தும் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, விஞ்ஞானங்கள், அறிவியல் வளர்ச்சிகள் முதிர்ச்சி பெற்ற ஒரு காலங்கள் 26வது நூற்றாண்டில் இஸ்லாம் மூல முடுக்குகளிலெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இன்னும் கூட சில முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் மனநோய் போல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை விஷயம் என்னவென்றால் மூட நம்பிக்கைகள் என்கிற மிகப்பெரிய விஷயம். இந்த மூட நம்பிக்கைகள் என்பது ஒரு புற்றுநோயை போல. எப்படி ஒரு புற்றுநோயை அது ஆரம்பத்தில் நமக்கான அறிகுறிகள் எதுவும் தெரியாதோ, அதுபோல்தான் இந்த மூட நம்பிக்கைகள் இது வந்ததற்கான அறிகுறி நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு உண்டாக்கிவிடும். ஈமானை பறிபோகிவிடக்கூடிய ஒரு அவல நிலை, கடைசியாக கலிமாவை இழந்து நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இந்த மூட நம்பிக்கைகளும் அறியாமை பழக்க வழக்கங்களும் தள்ளிவிடும் என்கிற விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் திருமறையில் இப்படி ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான்: மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற எல்லா நல்ல காரியங்களும் அது ரப்பால் கொடுக்கப்பட்டவை. உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டவை. உலகத்தில் ஒரு சோதனைகள், ஒரு தீங்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபமின் நஃப்ஸிக், அது உன்னின் மூலமாக ஏற்பட்டவை என்று சொல்லுகிறான். உலகத்தில் ஒரு நல்ல காரியங்கள் அல்லாஹ்வின் மூலம் ஏற்பட்டவை. உலகத்தில் ஒரு தீங்கு, ஒரு சோதனை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அது உன்னின் மூலம் ஏற்பட்டது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் இப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்: அல்லாஹ் நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கு இறைவன் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துகிறான். உலகத்தில் நாம் பாவங்கள் செய்கிற போது அல்லாஹ் சோதனைகளை தருகிறான். அது அல்லாஹ் நம்முடைய சோதனைகளுக்கான காரணம் தேடி பார்க்கிற போது நம்முடைய பாவங்களாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களினுடைய குறைகளை மறைப்பதற்காக வேண்டி வேறு காரணத்தை தேடுவான்.
இது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய பலவீனம். உன் பாவத்தினுடைய குறையை மறைக்க மனிதன் என்ன செய்கிறான்? வேறு ஒரு காரணங்களை தேடுகிறான். அதனால் தான் இப்படி மனிதன் காரணங்களை சூட்டுவான். இந்த இடங்கள் சரியில்லை, இந்த காலங்கள் சரியில்லை, இந்த நேரங்கள் சரியில்லை என்று மனிதன் வேறு விதமான காரணங்களை முடிவு செய்கிறான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நபிமொழி சொன்னார்கள், தரித்திரம் என்பது காலத்திலோ நேரத்திலோ இல்லை, மனிதன் செய்கின்ற பாவத்தில் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். உங்கள் வீட்டில் பரக்கத்தில்லை என்று தேடி பார்க்கிற போது எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் தொழுகை இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் வீட்டில் பரக்கத்தில்லை. வியாபாரத்தில் பரக்கத்தில்லை என்று தேடி பார்க்கிற போது செய்வனையோ சூனியமோ எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே தொழாமல் இருந்திருப்பார், அதனால் வியாபாரத்தில் பரக்கத்தில்லை. நீங்கள் எந்த காரியங்களை எடுத்து பார்த்தாலும் வேறு ஒரு விஷயத்தை நாம் காரணம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நம்மிடத்தில் இருக்கிறது. என்ன காரணம்? நம்மிடத்தில் இபாதத் இல்லை, தொழுகை இல்லை, எந்த விதமான வணக்கமும் இல்லை என்று வருகிற போது அல்லாஹ் வேறு ரீதியான சோதனைகளை நமக்கு தருகிறான். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் வந்ததோ அதெல்லாம் எண்ணின் மூலமாக ஏற்பட்டது. ஒரு சோதனை வருகிற போது அது நீ செய்த விளைவு, உன்னால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் உனக்கு நான் சோதனை கொடுத்தேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அந்த வகையில் மூட நம்பிக்கைகள் மிக மோசமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, ஒரு பாவம் செய்த பாவி கூட தௌபா செய்கிற போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெற்று விடுகிறான். ஆனால் மூட நம்பிக்கைகளோடு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் கடைசியாக ஈமானை இழந்த நிலையில் மூத்தாகுகிறான் என்பதாக பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒரு கவிஞர் அழகாக சொல்லி காட்டுவார், நஈபு ஜமானனா வல் ஐபு ஃபீனா, சொல்லுவார், காலங்களின் மீது எந்த குறையும் இல்லை, குறைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதாக சொன்னார். மிக தத்துருவான்மான கவிதை இது. காலங்களின் மீது எந்த தவறும் இல்லை, இந்த காலம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, இந்த வீடு சரியில்லை என்று எதையும் நாம் காரணம் சொல்ல முடியாது. குறை சொல்ல வேண்டும் என்றால் நம்மை நாமளே குறை சொல்லிக் கொண்டு வேண்டும். சொன்னார்கள், ஒல் ஐபு ஃபீனா, குறையெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த குறைகளை மறைப்பதற்காக வேண்டிதான் மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா வேறு வழியை தேடுறான். என்னங்க வீட்டில் ஒரே பரக்கத்தே இல்லை, வீட்டில் ஏதாவது முசீபத்து இருக்குது போல, அல்லது வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, ஏதோ முசீபத்து இருக்குது போல, இல்லை எவனோ செஞ்சுட்டா எவ்வளோ செஞ்சுட்டா என்றெல்லாம் பேச்சுவார்த்தைக்கான காரணம் நாம் பாவங்களை மறைப்பதற்கு வேறு காரணங்களை தேடுவதனால் நாம் இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் சிந்திக்கிறோம் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த மூட நம்பிக்கைகள் மிகவும் ஆபத்தானது, முஸ்லிம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மூட நம்பிக்கைகள் ஒரு கட்டத்தில் முஸ்லிமினுடைய ஈமானை இழக்க செய்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மூட நம்பிக்கைகள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஈமானுக்கு பாதகமாக வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நம் உள்ளத்தில் இருந்து கிளைந்து ஒரு பரிசுத்தமான ஈமானோடு வாழ்ந்து மூத்தாவதற்கு நம் வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களாக பழக்கப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கட்டங்களில் இதைத்தான் பழக்கப்படுத்தினார்கள். ஒரு முறை ஹுனைனுடைய யுத்தக்களம், ஹுனைனுடைய போர், அப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்கள். இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, தொழுகையை குறித்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, இபாதத்தை குறித்து எதுவும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. வெறும் இஸ்லாத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அப்போது இருக்கிற அந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது, ஹுனைனுடைய யுத்தத்துக்கு போகிறோம், நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் உடனே போருக்காக வேண்டி கிளம்பி வந்து விட்டார்கள். எல்லோரும் ஹுனைனுடைய யுத்தத்திற்கு கிளம்பி வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் நீண்ட தூரம், அங்கே போர்க்களத்திற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் தோழர்கள் எல்லாம் வாளை தொங்க விட்டு அங்கே ஓய்வெடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை மரத்துல தொங்க விட்டு படுக்கலான்னு யோசிக்கிறாங்க. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், காஃபிர்களுக்கு இப்படி ஒரு மரம் இருக்குது, காபிர்களுக்கு இப்படி ஒரு மரம் இருக்கிறது, அவர்களும் வாளை தொங்க விட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்று விட்டு பரக்கத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் ஹைவேல பார்த்தீங்கன்னு சொன்னா மரத்தையும் கடவுளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவல நிலை.
ஒரு மரம் இருந்தா போதும், அதுக்கு ஒரு மஞ்சள் நிறத்தை பூசி விட்டு அதற்கு ஏதாவது ஒரு மஞ்சள் துணியை கட்டிவிட்டு ஒரு மரத்தையும் கடவுளாக்குகிற ஒரு விஞ்ஞான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், அறிவியல் எல்லாம் உச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறார்கள் என்பதற்கு நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மரத்தை, இப்படி ஒரு மரத்தை நாமளும் ஏற்படுத்திக்கலாமே என்று பெருமானிடத்தில் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. பெருமானார் எதுவும் பேசவில்லை. காரணம், இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். தொழுகையை குறித்து தெரியவில்லை, கோட்பாடுகள் குறித்து தெரியவில்லை, மார்க்கத்தினுடைய எந்த இபாதத்தை குறித்தும் இன்னும் படிக்கவில்லை. இப்போது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு வந்த சஹாபாக்கள் போருக்கு கிளம்புங்கள் என்று சொன்னவுடன் பெருமானாரோடு போருக்கு கிளம்பி வந்து விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் கேட்டது போன்று கேட்கிறீர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? மூசாவே, நபியே, இந்த காபிர்கள் அவர்களுக்கு என்று ஒரு கடவுள் சிலையை வைத்துக் கொள்கிறார்கள், அதுபோல நாங்களும் வணங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலையை பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் எல்லோரும் ஒரு சிலையை வணங்குற மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை பண்ணி கொடுங்களேன், நாங்க அதை ரப்புன்னு நினைச்சுக்கிட்டு வணங்குறோம்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நபி மூசாவிடத்தில் என்ன கேட்டார்களோ அதுபோல் தான் நீங்களும் கேட்கிறீர்கள். அவர்களுக்கு ஒரு மரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்களும் எங்களுக்கு ஒரு மரம் கொடுங்கள் என்பதாக கேட்கிறீர்கள். இறைவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை என்று அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு விளங்குகிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர நம்பிக்கைக்குரியவன் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். வேறு ஏதாவது உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஆழ பதிய வைத்தார்கள். அருமையானவர்களே, இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சஹாபாக்களை இப்படி வழிநடத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் நபி மொழியில் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி காண்பித்தார்கள். சொன்னார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது என்பதாக சொன்னார்கள். உடனே ஒரு கிராமப்புற அரபி கேட்டார், பெருமானார் அவர்களே, நபி பெருமானார் அவர்களே, தொற்று நோய் என்பதாக இல்லை என்பதாக சொல்லுகிறீர்கள், நான் ஒரு ஒட்டகத்தினுடைய தொழுவம் வைத்திருக்கிறேன், ஏதாவது ஒரு ஒட்டகத்துக்கு நோய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஒட்டகத்துக்கும் நோய் பிடிச்சி விடுகிறதே. நீங்க ஆட்டு பண்ணை வைத்திருப்பவர்களை எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வரிசை எல்லாத்துக்கும் உடம்பு சரியாம போயிடும். ஒரு ஆட்டுக்கு, எந்த ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை என்று இருக்கிற போது அதுக்கு ஊசி போடுறது சரி, ஆனால் உடம்பு சரியில்லாத ஆட்டுக்கும் சேர்த்து ஊசி போட வேண்டும். அதுபோல்தான் மாட்டை வளர்ப்பவர்களும் ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லாத மாட்டுக்கு ஊசி போடுகிறார்கள், உடம்பு சரி ஆகாத மாட்டிற்கும் ஊசி போட வேண்டும் என்பது வழக்கம். அப்ப கேட்டார் அவர் கிராமப்புற அரபி, சொன்னார், ஒட்டகத்தினுடைய தொழுவத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு உடம்பு சரியில்லையானாலும் எல்லா ஒட்டகத்திற்கும் அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாம போகுது, ஆனா நீங்க சொல்றீங்க லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது என்பதாக சொன்னீர்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேள்வியை பாராட்டி விட்டு சொன்னார்கள், எந்த ஒட்டகத்திற்கு முதலாவதாக நோய் வந்ததோ அந்த நோயை யார் கொடுத்தது என்பதாக கேட்டார்கள். முதலாவதாக ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், அந்த ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் இறைவன் என்று சொல்லி அவரிடத்தில் மிக தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கினார்கள். சொன்னார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. அதாவது நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்பது சுன்னத்து. அந்த சுன்னத்திலையும் நாம பண்ற பாவம் இருக்குது. அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டு அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவரே பயந்து போயிடுவார். புதுசா ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும், ஆனா நாம செய்யக்கூடிய சில செயல்பாடுகளின் மூலமாக உண்மையிலுமே நாம் அவ்வளவுதானோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அவர் ஆயிடுவார். போச்சு போல, அடுத்து நமக்கு ஜனாசா தான் என்ற அளவுக்கு ஒரு சின்ன நோய் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காய்ச்சல் தான். இவரு போய் உட்கார்ந்து மாஸ்க போட்டுக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டு பெருமானார் சொன்னார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது இல்லை என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வலா தியரா, பறவையினுடைய சகுனம் இல்லை என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கும் கூட நடைமுறைகள் இருக்குது. வீட்டுக்கு ஒரு 10 காக்கா கூடி வந்துருச்சுன்னா போதும், வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரர்கள் வரார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் நிறைய பேரிடத்தில் விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் உச்சகட்டத்தை அடைந்த இன்றைக்குள்ள காலங்களில், நவீன காலங்களில், இஸ்லாம் மூளை முடுக்குகள் எல்லாம் புகுந்திருக்கக்கூடிய இன்றைய காலங்களில் கூட ஒரு காக்காவை வைத்து வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் இது ஈமானை உலை வைக்கக்கூடிய விஷயம் என்பதாக எழுதுகிறார்கள்.
அருமையானவர்களே, ஆக பறவையை குறித்து சில சகுனம் பெருமானார் சொன்னார்கள், வலா தீயரா, பறவையை வைத்து சகுனம் என்பது இல்லை. அரபு மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்து, என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு புறாவை வைத்து சகுனம் பார்ப்பாங்க. எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னா வாட்சை பார்க்கற மாதிரி அரபுகள் வெளியே வந்து புறாவை பறக்க விடுவார்கள். அந்த புறா வலது பக்கம் பறந்தால் இது நல்ல சகுனம், அந்த புறா இடது பக்கம் பறந்தால் இது கெட்ட சகுனம் என்று அரபுகள் முடிவு செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ஒரு முறை ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிறைய குருவிகள் மேலே மஜ்லிஸுக்கு மேல் வட்டம் எடுத்துக் கொண்டு இருந்தது. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹைருன் ஹைருன் சொன்னாங்க, நல்ல சகுனம் நல்ல சகுனம். மேலே பறக்குகிற குருவியை பார்த்து சில சஹாபாக்கள் சொன்னார்கள் நல்ல சகுனம் என்று. பெருமானார் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த குருவியினால் எந்த சகுனமும் ஏற்படுவதில்லை, இந்த குருவியினால் எந்த தரித்திரமும் ஏற்படுவதில்லை என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக வலா தீயரா, எந்த குருவியை கொண்டும் எந்த புறாவை கொண்டும் பறவையை கொண்டும் எந்த சகுனமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதே போல்தான் எந்த விலங்கு கொண்டும் சகுனம் கிடையாது. சில நேரங்களில் வெளியே போகிற போது ஏதோ ஒரு பூனை அடுத்த வீட்டுல இருந்து பாலை குடிச்சு போட்டு எகிரி குதிச்சு போயிடலாம். அந்த பூனை போனதற்காக வேண்டி மனசுல ஒரு நெடிகள், என்னடா போகிற போது பூனை இப்பதான் குறுக்க போகணுமா, உடனே ஒரு வண்டியை நிறுத்தி வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, இதெல்லாம் இருக்கிறதே இதெல்லாம் மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டம், ஈமானை உலை வைக்கக்கூடிய விஷயங்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தீயரா, பறவையினுடைய சகுனம் இல்லை என்பதை சஹாபாக்களுக்கு மனதில் ஆழ பதிய வைத்தார்கள். அடுத்து சொன்னார்கள், வலா ஹாம்மா, ஆந்தையினுடைய சகுனம் இல்லை என்பதாக சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், வலா சஃபர, சஃபர் மாதத்தில் சகுனம் இல்லை என்பதாக சொன்னார்கள். நிறைய மக்கள் இன்றைக்கும் கூட முஸ்லிம்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் திருமண காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் செய்வதற்கு யோசிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் ஆரம்ப காலங்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த அறியாமை காலங்கள். அரபு மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்தது, சஃபர்னு சொன்னா காலி என்பதாக அர்த்தம். என்ன காலி? சஃபர் என்றால் காலி என்பதாக அர்த்தம். சொன்னார்கள், அன்றைய காலங்களில் அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாம் வருவதற்கு முன்பில் இருந்தே இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று அரபுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. அதில் மிக முக்கியமான 3 மாதங்கள் கடைசியாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்கள் மக்கள், அந்த அரபு மக்கள் போர் செய்வதை நிறுத்தி விடுவார்கள், போருக்கு போக மாட்டாங்க. இந்த 3 மாதங்களிலும் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் சஃபர் மாதம் வந்த பிறகு தன்னுடைய போருக்காக வேண்டி ஊர் மக்கள் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, வியாபாரத்திற்காக வேண்டியும் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். சஃபருடைய மாதம் வந்த பிறகு இந்த ஊரெல்லாம் காலியாக விடுகிற காரணத்தினால் இந்த சஃபருக்கு இப்படி ஒரு பெயர் வைத்தார்கள், இது காலியான மாதம் என்பதாக பெயர் வைத்தார்கள். அதே போல் சஃபருக்கு இப்படியும் அர்த்தம் வைக்க முடியும், போருக்கு போகிறவர்கள் அவர்கள் தன் உயிரை விடுவதற்கான காரணங்களும் அமைந்துவிடும் என்கிற காரணத்தினால் சஃபர் காலியாக்கி விடும் என்கிற அர்த்தத்தையும் அவர்கள் வைத்தார்கள். போருக்கு போனா என்ன ஆகும்? ஒன்னு வீட்டுக்கு திரும்புவார், இல்ல மூத்தாயிருவார். அதனால் தான் இப்படி அர்த்தத்தை சூட்டினார்கள். சஃபர் ஒரு மனிதனை காலியாக்கி விடும் என்பதாக அர்த்தத்தை சூட்டினார்கள். அரபுகளிடத்தில் இந்த சஃபருடைய மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள், விசேஷங்கள் செய்ய மாட்டார்கள், கல்யாண வைபவங்களை வைக்க மாட்டார்கள். ஆக எந்த நல்ல காரியங்களையும் இந்த சஃபருடைய மாதத்தில் நடத்த மாட்டார்கள் என்கிற ஒரு பழக்கம் அறியாமை காலத்தில் இருந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித மார்க்கத்தை கொண்டு வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா சஃபர, அறியாமை காலங்களில் இருந்த பழக்கம் எல்லாம் போகட்டும், இனி இந்த சஃபருடைய மாதத்தில் எந்த தரித்திரமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக ஆணித்தரமாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் நிறைய மூட நம்பிக்கைகளை குறித்து சஹாபாக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் நாடாமல் ஒரு மனிதனுக்கு எந்த விஷயமும் நடக்க போவதில்லை. அல்லாஹ் ஒரு மனிதனை குறித்து சோதனை கொடுக்க வேண்டும், நல்லதை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவை. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரிந்தது என்று நபியே நீர் கூறுவீராக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை மறைவான விஷயங்களும் இறைவனுக்கு மட்டும் தான் தெரிந்தவை. இன்றைய காலங்களில் கூட நிறைய வாலிபர்கள் ஜோசியம் பார்ப்பது உண்டு. அதாவது சம்பாதிப்பதனுடைய உச்சக்கட்ட ஆர்வத்தினால, எதிர்காலத்தில் நான் என்னவாக ஆக போகிறேன் என்கிற ஆர்வத்தினால நிறைய ஜோசியர்களை தேடி போகிறார்கள் முஸ்லிம் வாலிபர்கள்.
நிறைய வாலிபர்கள் கையை நீட்டி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியும் ஒரு அவலம் நிலை நடக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். சொன்னார்கள், ஜோசியத்தின் மூலமாக எதுவும் நடக்க போவதில்லை. சில நேரங்களில் அவங்க சொல்கிற யூகத்தை வேண்டுமானால் நிஜமாக இருக்கலாம், சில நேரங்கள் அது நிஜமாக ஆகிரலாம். நிஜமாக ஆனதற்காக வேண்டி அவன் சொன்னதுதான் நடந்தது என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம். எனவே சொன்னார்கள், குல் மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை மறைவான விஷயங்களும் இறைவனுக்கு மட்டும் தான் தெரிந்தவை என்று ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அதே போல் எப்படி மூட நம்பிக்கைகள் ஆபத்தானதோ சில வரம்பு மீறிய நேர்ச்சைகளும் ஆபத்தானது. இங்க போய் பூட்டு மாட்டி வைக்கணும், அங்க போய் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும், இது போல் வரம்பு மீறிய நேர்ச்சைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கட்டங்களில் இது மாதிரியான வரம்பு மீறிய நேர்ச்சைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இந்த பூட்டு மாட்டி வைக்கிற நேர்ச்சிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் எங்க வரைக்கும் போயிருச்சுன்னு சொன்னா, காபத்துல்லா மாட்டி இருக்கக்கூடிய துணியில போய் ஒருத்தன் பூட்டு மாட்டி வச்சுட்டு வந்துட்டான். இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம், ஈமானுக்கு உலை போடுகிற விஷயம். இதுவெல்லாம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரம்பு மீறி எச்சரிக்கைகள் ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதுபோல ஜும்மாவினுடைய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். ரொம்ப நேரமா வெளியவே நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறாங்க, ரொம்ப நேரமா நிற்கிறார், வெயில்ல நிற்கிறார். அதுவும் சஹாபாக்களை விட்டு கேட்டாங்க, இடம் இருக்குது, ஏன் அவர் நிற்கிறார் என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரிய வந்தது, அந்த சஹாபி ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். என்ன நேர்ச்சை? வெயில்ல நிற்பேன் என்பதாக நேர்ச்சை, யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்பதாக நேர்ச்சை, நோன்பு வைத்திருக்கிறார் என்கிற நேர்ச்சை. ஒன்னு வெயில்ல நிற்க மாட்டேங்கிற, வெயில்ல நிற்பேன் என்பதாக நேர்ச்சை, யாரிடத்தில் பேச மாட்டேன் என்பதாக நேர்ச்சை, அதே நேரத்தில் நோன்பு வைத்திருக்கிறேன் என்கிற நேர்ச்சை. இந்த மூன்று நேர்ச்சை அந்த சஹாபி பண்ணிருக்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை விட்டுட்டு உடனே அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அவர் நேர்ச்சியை முறிக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். இதுபோல் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்கிற நேர்ச்சியை இறைவனுக்கு தேவையில்லை, ரப்பல் ஆலமீன் விரும்புவதில்லை என்று சொல்லி அந்த சஹாபியை அந்த இடத்தில் பயானை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், அவர் நேர்ச்சியை முறிக்கட்டும், உள்ளே வந்து நிழலில் உட்காரட்டும், இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் பேசட்டும், நோன்பை மாத்திரம் பூர்த்தி செய்யட்டும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, தன்னை சிரமப்படுத்தி வருத்தி கொள்கிற எந்த நேர்ச்சியும் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்பதாக பார்க்கிறோம். அதனால தான் பிற மார்க்கங்கள் மதங்களை விடவும் இந்த மார்க்கம் அற்புதமான மார்க்கம். நிறைய நேரங்களில் பார்க்கலாம், கால்நடையாக பழனிக்கு செல்லுகிறார்கள். கால்நடையாக எவ்வளவு தூரங்கள் இருந்தாலும், சில நேரங்களில் பல மைல் தூரங்கள் இருந்தாலும் செப்பல் அணியாமல், வெயில் பார்க்காமல், இரவு பார்க்காமல், பகல் பார்க்காமல் கால்நடையாக அவர்கள் செல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் இந்த மார்க்கம் விரும்புவதில்லை. தன்னை வருத்திக் கொள்ளுகிற எந்த நேர்ச்சியும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு முறை பெருமானார் அவர்கள் ஒரு 2 சஹாபாக்கள் தன்னுடைய தந்தையை கைத்தாங்களாக வைத்து தூக்கி கொண்டு வருகிறார். நடக்க முடியாமல் நடந்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயதானவரிடத்தில் கேட்டார்கள், என்ன ஆனது, என்ன ஆச்சு? அந்த சஹாபி சொல்லுகிறார், நான் இப்படி ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறேன், நடந்து ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற நேர்ச்சியை செய்திருக்கிறேன். நடக்க முடியல, தன்னுடைய மகன்கள் 2 தோளில் வைத்துக் கொண்டு தூக்கி வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் நடந்து நேர்ச்சை செய்ய வர வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ் அவருக்கு சொன்ன விஷயம் இதுதான், உன்னுடைய நேர்ச்சையின் மூலம் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, இறைவன் தேவையற்றவனாக இருக்கிறான். உன் நேர்ச்சையால் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த புகழும் கிடைக்க போவதில்லை, எந்த இபாதத்தும் கிடைக்க போவதில்லை. எனவே உன் நேர்ச்சையை விட்டுவிட்டு நீ வாகனத்தில் செல் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக வரம்பு மீறிய நேர்ச்சையும் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். அதே நேரத்தில் இப்படியும் சொல்வார்கள், ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் நிறைய மூட நம்பிக்கைகள், அறியாமை கால விஷயங்களை எல்லாம் பின்தொடர்வதை கடினமாக எச்சரித்திருக்கிறார்கள். உமர் அவருடைய காலங்களில் அங்கே பையத்துர் ரிதுவான் என்று சொல்லப்படுகிற அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்த ஒரு இடம், ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை நடந்த ஒரு மரத்திற்கு கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உட்கார்ந்து ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பெருமானிடத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். பிற்காலத்தில் அந்த இடங்களில் நின்று தொழுது விட்டு செல்லக்கூடிய ஒரு வழக்கம் வந்துருச்சு. அங்க இறங்கி ஹஜ்ஜுக்கு போறவர்கள் எல்லாம் அங்க 2 ரக்காத் தொழுது விட்டு செல்லுகிற ஒரு வணக்கம், ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது.
தொழுகிறது நல்லதுதான், ஆனா அதே நேரத்தில் சில விஷயங்கள் வரம்பு மீறுவதை நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். தொழுகை என்பது ஒரு இபாதத், ஆனால் ஏன் அங்க தொழுக வேண்டும்? உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தொழுவது இது சரியில்லை. உடனே தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அந்த மரத்தை வேரோடு புடுங்க வேண்டும் என்கிற விஷயத்தை ஏற்படுத்தினார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் செய்யாததை அங்கே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை அந்த மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே சொன்னார்கள், அந்த மரத்தை வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தை பின்பற்றுவதில் உமர்லா அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் எல்லாம் முத்தம் கொடுக்கிறோம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு குறித்து நமக்கு தெரியும், அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல், ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவத்தை கரைக்கின்ற கல். அங்கே போய் முத்தம் கொடுத்து விட்டால் உன் பாவம் எல்லாம் கரைந்து விடும் என்பது நமக்கு தெரியும். உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் முத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நானும் கொடுக்காமல் இருந்திருப்பேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் மீது முத்தம் கொடுத்ததால் தான் நான் முத்தம் கொடுக்கிறேன், இல்லை என்றால் நீ ஒரு கல் மாத்திரம் தான், உனக்கு எந்த மதிப்பும் இல்லை. நபி பெருமானார் முன்னிடத்தில் முத்தம் கொடுத்தார்கள், அதனால் நானும் முத்தம் கொடுக்கிறேன் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாவம் செய்தவன் கூட ஒரு கட்டத்தில் தௌபா செய்து விடுவான். பாவம் செய்திருக்கிறான், அவன் கூட ஒரு கட்டத்தில் தௌபா செய்து விடுவான். ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் இது ஒரு புற்றுநோயை போல மனிதனுடைய ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய காலங்காலமாக வருகிற விஷயம் தானே, இதுல என்ன இருக்குது, இதுலெல்லாம் போய் எதுவுமே இல்லை என்று இருக்கிற விஷயம் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஈமானியை பறித்து விடும் என்கிற நிலையை இந்த மூட நம்பிக்கைகள் ஏற்படுத்தி விடும் என்பதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் முழுமையான ஈமானோடு வாழ்ந்து கடைசியாக மௌத் நேரத்தில் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் அஸம் தொழுது கொள்ளும்.